மலையாளத்து மாங்குயில் ஒன்று முக்கடல் முத்தமிடும் குமரிக்கண்டம் தேடி வந்ததம்மா. முத்தமிழையும் முறையாக கற்றதம்மா. கற்றதனால் கல்வி பணி ஏற்றதம்மா. கண்ட அன்று முதல் இன்று வரை என்றும் ஒன்று போல் இளமையாய் சுறுசுறுப்பாய் இருக்க ஒருவரால் முடியுமென்றால் அது இவரின்றி வேறு யாருமில்லை. ஆம், அவர்தான் நம் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியை அருட்சகோதரி ஜெய்சி அவர்கள். பச்சை கம்பளம் விரித்தார் போன்ற நிலப்பரப்பினையும் வெள்ளியை உருக்கிவிட்டார் போல் வெண்ணிற நதிகளையும் சலசலவென ஒலிக்கும் நீரோடைகளையும் தன் நகத்தை கொண்ட எழில் பூமியாம் கடவுளின் தேசமாகிய கேரளாவின் ஆலப்புழா மாவட்டத்தின் தெற்கே கர பாலத்தர வீட்டில் திருவாளர் ஜோசப் மேத்யூ மற்றும் ஏலியம்மா மேத்யூ தம்பதியினரின் 7 மழலைகளில் 6வதாக ஏப்ரல் 14, 1964 அவதரித்தவர்தான் நம் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியை அருட்சகோதரி ஜெய்சி அவர்கள். இவருக்கு 3 அண்ணன்கள், 2 அக்காக்கள் மற்றும் ஒரு தங்கை. முன்னேறு சென்ற வழியில் பின்னேறு என்பது போல தன் பாதையில் தங்கையையும் துறவரத்துக்கு தூண்டியவர் இவர். தன்னுடைய 15வது வயதில் பிரான்சிஸ்கன் கிளாரா சபையில் மே 21, 1983 அன்று இறைமகன் இயேசுவை தன் தலைவனாக கொண்டு முதல் வார்த்தை பாட்டை ஏற்றுக்கொண்டார். நல்லவனும் நீதிமானுமாகிய சூசையப்பர் பெயரை கொண்டவர். தாய் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று அழைத்த இறைவனோடு நித்திய உடன்படிக்கை ஏற்றுக்கொண்ட நாள் மே 24, 1989. மொழி புரியா வழி அறியா மக்களை தெரியா குமரி மண்ணிற்கு வந்து தமிழ் மண்ணில் கால் பதித்ததோ 1984. இப்பள்ளியில் தான் ஆரம்பித்தது அவருடைய தமிழ் படிப்பு. நெல்லையில் கல்லூரி படிப்பு. அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைத்து கற்று கல்வியில் ஆனந்தம் அடைந்தவர். இவர் ஒரு நடமாடும் அறிவியல் ஆய்வகம். இவர் திறமையை கண்ட இப்பள்ளியின் முன்னாள் தாளாளர் விண்ணில் வாழும் பேரருட்தந்தை ஜேம்ஸ் ஜோசப் கோழிமட்டம் சியம்மை அவர்களால் 1994 இப்பள்ளியில் ஆசிரியராக பணி நியமனம் செய்யப்பட்டார். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்ற வள்ளுவ பெருமானின் வாய்மொழிக்கேற்ப இவருடைய பேச்சு வளம் கொழிக்கும். கொஞ்சம் மலையாளமும் அமுத தமிழும் கலந்து பஞ்சாமிர்தம் போன்றது இவருடைய மொழி வளமை. அறிவியல் பாடம் நடத்தும் பாணியும் அறிவியல் சார் சொற்களை கையாளும் லாபகமும் கண்டு பள்ளி ஆய்வுக்கு வரும் அறிவியல் ஆய்வாளர் குறுகி போவார் என்றால் அவரது சொல்வளத்தை பற்றி சொல்லவா வேண்டும்? ஆகவே 60 ஆனால் தோற்றமோ 20. காரணம் அப்பழுக்கற்ற தூய்மையான உள்ளமும் உடலும். நிலமதிர நடக்காதவர் நீங்கள். உங்கள் நடை பனி பிரதேச பெண்குயின் பறவை போன்றது. தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்களை அப்டேட் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். தலைமை ஆசிரியர் வாரத்தில் 1 நாள் ஸ்மார்ட் வகுப்பு நடத்த சொன்னால் நீங்கள் 6 நாட்களும் நடத்துகிறீர்கள். 30 ஆண்டுகள் இப்பள்ளியில் முத்தாய் பணிபுரிந்து வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறீர்கள். தேர்வுக்கு ஒருங்கிணைப்பாளராயிருந்து நீங்கள் தேர்வு நடத்துகிற விதமோ பாராட்டுக்குரியது. உங்களுக்கு ஏது பணி ஓய்வு? பணி மாற்றம் மட்டுமே. உங்கள் பணி ஒரு இடத்தில் சிக்குண்டு கிடக்காமல் சிறகடித்து பறக்க இறைவன் தந்த வரமே இந்த பணி ஓய்வு. இந்த கல்வியாண்டில் பணி ஓய்வு பெறும் நீங்கள் இன்னும் பல ஆண்டு நலமோடு வாழ்ந்து ஆன்மீக பணியையும் சமூக பணியையும் முன்னெடுக்க வேண்டும் என எமது பள்ளி தாளாளர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாக வாழ்த்துக்களை கூறி வணங்குகிறோம். வாழ்க பல்லாண்டு, வளர்க உங்கள் ஆன்மீக பணி.